அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேடு மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணால் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்து பால் பணியாரம். இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறி வந்துருச்சு நம்மளோட உளுந்து. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாருக்கு ஃபஸ்ட்டு எல்லா உளுந்தையும் மாற்றிக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. எல்லா உளுந்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக உப்புக்கள், ஒரு 2 உப்புக்கள், அதிகமாக போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம பண்ண போகிறது ஸ்வீட் ரெசிபி, அதனால் கொஞ்சமாக தூக்கி கொடுக்கறதுக்காக இதில் 2 உப்புக்கள் மட்டும் போட்டு அரைக்க போகிறேன். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க கெட்டி பதமாக. நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் அரைங்க, இல்லைனாச்சுன்னா கொஞ்சமானா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம மாவு அரைச்சது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு அரை முறி தேங்காவை நான் பல்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி தான். நம்ம அரைச்சி தேங்காய் பால் எடுக்க போகிறோம். அது கூடவே ஒரு 3 ஏலக்காவும் நான் சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ இந்த அரை முறி தேங்காவையும் அரைச்சி நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சு. இது பால்னு சொல்லுவோம்ல, திக்காக இருக்குல்ல, அது தனியாக வச்சுருக்கிறேன். 2வது நம்ம எடுத்ததை தனியாக வச்சுருக்கேன். தண்ணி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி 2 டைப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம உளுந்தை மாவு நல்லா ரெடியாக இருக்குது. இதை நம்ம எண்ணெயில் பொரிக்க போகிறோம். எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதிகமாக எண்ணெய் குடிக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. போட்ட உடனே மேலே எலும்பி வரணும். வந்ததுக்கப்புறம் அடுத்தது போடுங்க. கொஞ்சமாக எண்ணெயில் தான் இது பண்ணுறேன். எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்து மட்டும் தான் சேர்த்துருக்குறோம். போட்ட உடனே மேலே எலும்பி வரும். கரெக்டாக இருக்கும் அந்த பக்குவம். இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அதிகமாக ஒட்டாது. கொஞ்சம் வேக விட்டு பரட்டினீங்கன்னா சரியாயிடும். உங்களுக்கு காமிக்கிறேன். வெந்த உடனே ஒன்று தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பார்த்தாலே தெரியும் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒன்று கரெக்டாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் வேக விட்டு எடுங்க. லைட்டாக நிறம் மாறின உடனே நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாறினா போதும். உள்ளே நல்லா வெந்திருக்கும். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக தான் போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே இதில் நான் இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இது போட்டு ஒரு நிமிஷம் கழிச்சுட்டு அடுத்தது டக்கு டக்குன்னு போடுங்க. அது ஒட்டின மாதிரி இருந்தாலும் பிரித்து விட்ட உடனே தனியாக வந்துடும். நம்ம போட்ட மாவு உடனே மேலே எலும்பி வரணும். கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ரொம்ப ஹெல்த்தி கூட. உளுந்து சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம எந்த ஃபுட்டு கலரோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றா இருந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பெரட்டி விடும்போது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் செஞ்சு. எல்லாமே இந்த மாதிரி நம்ம கோல்டன் ப்ரௌனாக லைட்டாக வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க. உள்ளே வந்துருச்சு. எண்ணெய் எனக்கு இன்னுமே மிச்சம் இருக்குது. நான் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம 2வது எடுத்தோம்ல தேங்காய் பால் தண்ணியாக, அதை ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன்.
ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை எடுக்கல, திக்காக இருக்குது, தனியாக இருக்குது. இது 2வது எடுத்த தேங்காய் பால். இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலும் இனிப்பாக இருக்கும். தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கும்போதே நம்ம ஏலக்காய் சேர்த்துட்டோம், அதனால் அந்த ஃப்ளேவர் அதில் இருக்கும். இதே மாதிரி உளுந்து அரைக்கும் போதே லைட்டாக ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நம்ம உளுந்து பொரிச்சு வச்சுருக்கோம்ல பணியாரம் மாதிரி, அது ஒரு கொதி வந்தோடனே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தோம்ல தேங்காய் பால் அதை சேர்த்துக்கலாம். சூடாக சேர்க்கும்போது டக்குன்னு அப்சர்வ் பண்ணுங்கிறதுக்காக தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது எடுத்த தேங்காய் பால் திக்காக இருக்குல்ல, அதை சேர்த்தாச்சு. ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும். உடனே சாப்பிட்டா கூட சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பால் அவ்வளோத்தையும் அந்த பனியாரம் அப்படியே உறிஞ்சி வச்சுட்டு சூப்பராக இருந்தது. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. தேங்காய் பால், உளுந்து எல்லாமே ரொம்ப நல்லது. உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான உளுந்து தேங்காய் பால் பணியாரம் ரெடி ஆகிட்டு. குழந்தைங்களுக்கு வீட்டில் டக்குன்னு நம்மளே செஞ்சு கொடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டாக இருந்தது, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக, இவ்வளோ அழகாக இருந்ததுன்னு. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.